அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை ஸ்தானம். அந்த வாழ்க்கை துணை ஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் கொண்டவராகவும், கர்வம் படைத்தவராகவும், அரச குணம் கொண்டவராகவும், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராகவும், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராகவும், மெல்லிய அல்லது குறைவான முடி கொண்டவராக இருப்பார். மேலும் அந்த 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க அவரோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், மெல்லிய மற்றும் குறைவான முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு சுயநலவாதியாகவும், எதையும் தவறாக புரிந்து கொள்பவராகவும், தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவராகவும் இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையிலே துலாம் லக்னம் முதல் மீனம் லக்னம் வரையிலும் உள்ள ஜாதகர்களுக்கு உள்ள இந்த பலாபலன்களை சொல்ல கேட்டீர்கள் இதற்கு முந்தைய பதிவிலே. தற்பொழுது ஒருவர் ஐப்பசி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய துலாத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருப்பார். அவ்வாறு மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், மெல்லிய மற்றும் குறைவான முடி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல அதே ஐப்பசி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே இருக்கிற சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், குறைவான மற்றும் மெல்லிய முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு அந்த சனி அல்லது ராகு அல்லது கேது இருப்பதனாலே அந்த ஜாதக வாழ்க்கை துணை சுயநலவாதியாகவும், எதையும் தவறாக புரிந்து கொள்பவராகவும், தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் கார்த்திகை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருப்பார். அவ்வாறு ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே விருச்சிகத்தில் சூரியன் இருக்க கார்த்திகை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவர், எதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர், மேலும் மெல்லிய குறைவான முடி கொண்டவராக இருத்தல், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், அவ்வாறு குணம் கொண்டவராக இருப்பார் அவருடைய வாழ்க்கை துணை என்பதாகும். அதுபோல அந்த ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே சூரியனுக்கு பிறந்தவரோடு அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய மனைவி வாழ்க்கை துணை கர்வம், லட்சியம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தி நடத்தி கொண்டவராக இருத்தல், மெல்லிய அல்லது குறைவான முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு அந்த ஜாதக வாழ்க்கை துணை சுயநலவாதியாகவும், எதையும் தவறாக புரிந்து கொள்பவராகவும், தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் மார்கழி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாக தனுசியிலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், மெல்லிய மற்றும் குறைவான முடி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதே தனுசு ராசியிலே சூரியன் இருக்க மிதுனம் லக்னத்திலே பிறந்து அந்த 7ஆம் இடத்திலே தனுசுவிலே சூரியனோடு ராகு அல்லது சனி அல்லது கேது இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தி கொண்டவராக இருத்தல், குறைவான மற்றும் மெல்லிய முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு அவர் சுயநலவாதியாகவும், எதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவராகவும், தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் தை மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்திருந்தால்
அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மகரத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தி கொண்டவராக இருத்தல் மற்றும் குறைவான மெல்லிய முடி கொண்டவராக இருத்தல், அப்படி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதே தை மாதத்திலே மகரத்திலே சூரியன் இருக்க கடக லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 7ஆம் இடத்திலே அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், மெல்லிய மற்றும் குறைவான முடிகொண்டவராக இருத்தல் என்பதோடு அந்த வாழ்க்கை துணை அவருடைய வாழ்க்கை துணை சுயநலவாதியாகவும் எதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் மாசி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே கும்பத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருப்பார். அவ்வாறு மாசி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், மெல்லிய அல்லது குறைவான முடி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதே ஆவணி மாதத்திலே 7ஆம் இடத்திலே கும்பத்திலே சூரியன் இருக்க மாசி மாதத்திலே பிறந்திருந்தால் அந்த 7ஆம் இடத்திலே சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது ஆகியவர்கள் யாரேனும் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், வாழ்க்கை துணையோடு சேராமல் ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல் மற்றும் மெல்லிய அல்லது குறைவான முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு அந்த ஜாதகர் சுயநலவாதியாகவும் எதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் தன் வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் பங்குனி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மீனத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருப்பார். அவ்வாறு கன்னி லக்னத்திலும் 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க பங்குனி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், மெல்லிய மற்றும் குறைவான முடி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல அதே கன்னி லக்னத்திலும் 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்க மாசி மாதத்திலே பங்குனி மாதத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், மெல்லிய அல்லது குறைவான முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு சுயநலவாதியாகவும் எதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் தன் வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவராக இருப்பார் என்பதாகும். இவ்வாறாக மேஷம் லக்னம் முதல் கன்னி லக்னம் வரையிலும் 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க பிறந்தவருக்கு வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருத்தல், குறைவான மற்றும் மெல்லிய முடி கொண்டவராக இருத்தல், மேலும் சுயநலவாதியாகவும் எதையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் தன் வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவர் இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.